மாப்பிள்ளையோட அக்காவா தங்கச்சியா இருந்தா பொண்ணு பக்கத்துல நிக்க சொல்லுங்க. ஐயரே உமர் பக்கத்துல நிக்கல, அந்த பொண்ணு தான் மாப்பிள்ளையோட தங்கச்சி. ராணிகா சோதியா சும்மா பக்கத்துல நிக்க சொல்லுவோம். சின்ன பொண்ணு அவனுக்கு அக்கா முறை தானே, அவளை வந்து 3 நாள் முடிச்சு போட சொல்லுவோம். லட்சுமி நீ சொல்றதும் சரிதான், நம்ம அதை யோசிக்கல பத்தியா. சரி அப்ப சின்ன பொண்ணை வர சொல்லு மேல மேடைக்கு. சரிக்கா. அவ கீழே உட்காந்துட்டா பாருங்க. சின்ன பொண்ணு நீங்க வந்து நின்னு வா. இந்தா வரேன்க்கா. எம்மா நீ யாரும் வர வேண்டியது இல்ல, நாளையாவது தாலி கட்டணும். அவ்வளவுதான் ஐயரே, நீங்க மந்தத்தை சொல்லுங்க. கெட்டு மேளம். சார் அப்படியே இருங்க, ஒரு போட்டோ எடுக்கிறேன். எம்மா பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு போய் மேடையில உட்கார வைங்க. சரி ஐயரே கூட்டு போறோம். சின்ன பொண்ணு நீ அப்படியே மகா கூட்டிட்டு வாமா. ரவி வா மேடை கூட்டு போறோம். என்ன ரவி, ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது? ஏக்கா சும்மா இருங்க. மகா நீ ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா சும்மாதான். சின்ன பொண்ணு அதான் மகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீ அவங்க அம்மா அப்பா வீட்டுலாம் இங்க வந்து இருக்கணும், அதான் அதை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பா இல்லையா மகா, அப்படித்தானே? மகா இதுக்கெல்லாம் அழக்கூடாது. எல்லா பெண்களுமே கல்யாணம் முடிஞ்சோடனே பிறந்த வீட்டு விட்டு பூந்த வீட்டுக்கு வர்றது வழக்கம்தான். இது நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிடுவோம், அழாத. சரிக்கா. இங்க பாரு மகா, அழாத. நான் இருக்கேன்ல, உன்னை நல்லா பாத்துக்குவேன். உனக்கு உங்க அம்மா அப்பா பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே ஃபோன் போடு, அவங்க வந்துருவாங்க. இல்ல உனக்கு அங்க போகணும்னா நான் கூட்டிட்டு போறேன். நமக்கு வேற பெரிய தூரம் கிடையாதுல்ல, பக்கம் தானே. இதுக்கெல்லாம் போய் அழக்கூடாது சரியா, கண்ணை தொடச்சுக்கோ. சரிங்க. இப்ப பாரு எவ்வளவு நல்லா இருக்குன்னு, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியா. மகா இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு, பிற அழுதுகிட்டு இருந்தேன்னா மேக்கப் எல்லாம் போயிடும். அப்புறம் போட்டோ எடுக்கும்போது பிற அழுமுஞ்சியா இருப்ப. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த போட்டோ எல்லாம் பாக்குறப்ப நம்மளா இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்ல போறேன். சின்ன பொண்ணு நம்ம சாப்பிட போகுமா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. எக்கா போட்டோ எடுத்துட்டு அப்புறமா போய் சாப்பிடுவோம். சரி சின்ன பொண்ணு, அப்போ சிவா வர சொல்லு. நீங்க 3 பேரும் சேர்ந்து எடுங்க, அப்புறம் நானும் எங்க வீட்டுக்காரெல்லாம் சேர்ந்து அப்படியே குரூப்பா எடுப்போம். சரிக்கா, அப்ப நீங்க போய் அண்ணனை கூட்டிட்டு வாங்க. எங்க பாப்பாவை கூட்டிட்டு வாங்க, நம்ம போட்டோ எடுத்துருவோம். போட்டோக்கார தம்பி நல்லா எடுக்கணும் போட்டா. சரிக்கா, நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. என்ன அப்பா